வெல்கம் டு சதீஷ் ஸ்பீக்ஸ் சேனல். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லக்கூடிய கமெண்ட் என்னன்னாக்கா, என்னோட சேலரியே 30,000 ரூபாய் தான், நீங்கள் ஒரு 5,000 ரூபாய் எஸ்ஐபி 10,000 ரூபாய் எஸ்ஐபின்னாக்கா அவ்வளோ ஒரு லோ இன்கமில் அவ்வளோ ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு கண்டிப்பாக என்னால் செய்ய முடிய மாட்டேங்குது. இது வந்து ப்ரிடாமினண்ட்டாக நிறைய பேர் சொல்லக்கூடியது உண்மைதாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 25,000 ஆர் 30,000 ருபீஸ் தான் அது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி உங்களோட இன்கம்மை நீங்கள் டபுள் பண்ணலாம். 3 சினாரியோ. நீங்கள் ஒரு செமி ஸ்கில்டு எம்ப்ளாயியாக இருக்கலாம், எப்படி செமி ஸ்கில்டு எம்ப்ளாயி டபுள் பண்ணலாம். நீங்கள் ஒரு டொமைன், ஒரு ப்ரொஃபஷனல், ஒரு சேலரிடு பர்சனாக இருந்தாக்கா அந்த டொமைனில் எப்படி நீங்கள் உங்கள் சேலரியை டபுள் அப் பண்ணலாம். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னா எப்படி உங்களோட ப்ராஃபிட்டை டபுள் பண்ணலாம். நான் ஒரு பிஸ்னஸ் மேன். 2017 ஆரம்பித்தேன் இந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனியை. 2017 ஆரம்பிக்கும் போது என்னோட மந்த்லி ரெவென்யூன்னு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி சிட்டி பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பெரிய ஒரு நல்ல இன்கம், கம்ஃபர்டபுள் இன்கம். பட் அதை விட்டுட்டு ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப்னு வரும்போது அன்சர்டனிட்டிஸ், பிஸ்னஸ்னால் என்னன்னு தெரியல, அந்த கோடை கிராக் பண்ண தெரியல எனக்கு. பட் அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8 வருஷம் ஆயிடுச்சு. ஐ எம் ஸ்டெப்பிங் இன் டு 9th இயர். எவ்ரி இயர் ஐ எம் டபுளிங் அப் மை இன்கம். ஒரு வருஷம் அப்படியே இன்கம் டபுள் ஆகிட்டு இருக்கு. ஸோ நிச்சயமாக டபுள் பண்ண முடியும் உங்களாலையும். ஸோ என்ன பண்ணால் டபுள் பண்ணலாம் அதுதான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் உங்ககிட்ட நான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குயிக் ஷவுட் டு டுடே ஸ்பான்சரர். இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது எம் ஸ்டாக். நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருக்கீங்க, இல்லை ஒரு ட்ரேடராக இருக்கீங்க, நீங்கள் ஒரு ஃபாஸ்ட், ஸ்டேபிள், செக்யூர் அண்ட் ரிலேபிள் பிளாட்ஃபார்மை பார்க்குறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எம் ஸ்டாக்கை செக் பண்ணி பாருங்கள். இந்த பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா 15 lakh ஹாப்பி கஸ்டமர்ஸ் இருக்காங்க. 22 lakhs ட்ரேட் எவ்ரிடே நடந்துகிட்டு இருக்கு. எம் ஸ்டாக்ல மொத்தம் 2 பிளான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் 0 rupees பிளான். இந்த பிளானை நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னாக்கா 0 brokerage ஆன் டெலிவரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் ஐபிஓ. அண்ட் த brokerage 20 rupees ஸ்டாண்டர்டாக எல்லா செக்மெண்ட், அதர் செக்மெண்ட் ஆர்டர்ஸுக்கும் அப்ளிகபிள் ஆகும். Number 2 plan is 999 plan. If you choose this 999 plan, it will have a 0 brokerage across delivery, intraday, F&O, mutual funds and IPO. அண்ட் அது கூட நீங்கள் ஒரு 999 AMC ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் இந்த பிளானும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் லைஃப் டைம் ஃப்ரீ AMC. அது மட்டும் இல்லைங்க, மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டியில் MTFன்னு சொல்லக்கூடியது ஒன் ஆஃப் த லோவஸ்ட் இன் த இண்டஸ்ட்ரி அண்ட் இட் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 6.99% ஆன்வர்ட்ஸ். ஸோ இந்த எம் ஸ்டாக் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவுமே ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி அண்ட் டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு பிளாட்ஃபார்ம். இது கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. செக் அவுட் திஸ் எம் ஸ்டாக் பிளாட்ஃபார்ம் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ். அஃப்கோர்ஸுங்க, மணி சால்வ்ஸ் மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம். இன்னைக்கு ஒரு 30,000 தான் உங்கள் சேலரி அப்படின்னாக்கா இந்த சேலரி ஒரு 60,000, 90,000, 1 லட்சம்னு போகும்போது கண்டிப்பாக உங்களோட ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் ஆகும், உங்கள் லைஃப் ஸ்டைல் இன்க்ரீஸ் ஆகும், நீங்கள் சேர்க்கக்கூடிய காசும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். மணி ஆஃபர் சாய்ஸஸ், மணி ஆஃபர்ஸ் ஃப்ரீடம். ஸோ அது எப்படி டபுள் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக? கண்டிப்பாக எதுவுமே ஈஸி கிடையாது, கண்டிப்பாக எதுவுமே கஷ்டமே கிடையாது உங்களுக்கு. பட் சடனாக 30,000 rupees ஏர்ன் பண்ணுறவர் ஒரு 60,000 rupees, ஒரு 90,000 rupees போகணும்னா ஃபஸ்ட்டு இந்த ஒரு செமி ஸ்கில்டு எம்ப்ளாயி, அதாவது ஒரு பெரிய ஒரு படிப்பெல்லாம் இருக்காது, ஒரு பெரிய ஸ்கில்டு பர்சனாக இருக்க மாட்டாங்க, ஒரு செமி ஸ்கில்டு. ஸோ நீங்கள் அதை மாதிரி இருக்கிறவங்க வந்து எப்படி வந்து ஒரு டெவலப் பண்ணலாம் உங்களோட சேலரியை? ஃபஸ்ட்டு முக்கியம் என்னன்னாக்கா, எல்லாருமே வந்து ஒரு 30,000 சம்பாதிக்கிறவங்க தே அக்செப்ட் தேர் லைஃப் தட் இவ்வளோதான்ப்பா என் சேலரி, இவ்வளோதான்ப்பா என்னோட கெப்பாசிட்டி. அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கையில் எடுக்கவே மாட்டாங்க. நான் சேலரியை இன்க்ரீஸ் பண்ணணும், ஐ ஹாவ் டு டூ சம்திங் இன் ஆர்டர் டு இன்க்ரீஸ் மை சேலரின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கையில் எடுக்காமல் தே அக்செப்ட். ஒரு லைஃபை சேலஞ்ச் பண்ணாமல் நம்ம அதே ஒரு நிலைமையிலேயே இருக்கிறோன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்ட பிறகு உங்கள் லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகும்? ஒரு வின்னிங் மைண்ட் செட் இல்லை, ஒரு பெருசாக சம்பாதிக்கணும்னு ஒரு ஆஸ்பிரேஷன் இல்லைனாக்கா கண்டிப்பாக என்ன பண்ணாதுன்னா உங்கள் பிரெயின் வந்து ஒரு அனதர் ஒரு இன்கம் ஆக்டிவிட்டிக்கு அது வந்து ஒரு ஐடியாவே கொடுக்காது, வேலையே கொடுக்காது. அண்ட் லைஃப் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக போயிட்டே இருக்கும். ஒரு 30,000 எல்லாமே அக்செப்ட் பண்ணுவீங்க. நீங்கள் இவ்வளோதான் லைஃப் ஸ்டைல், இவ்வளோதான் சேவிங், இவ்வளோதான் எக்ஸ்பென்சஸ்ன்னு. முதல்ல உங்ககிட்ட என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்ககிட்ட ஸ்கில் இருக்குது, ஏதோ ஒரு திறமை இருக்குது. ரெண்டாவது உங்ககிட்ட எனர்ஜி, வேலை செய்யக்கூடிய அந்த ஒரு தெம்பு இருக்குது. மூணாவது டைம் இருக்குது. ஒரு நாளைக்கு நீங்கள் 10 hour ஒர்க் பண்ணுறீங்க, இன்னும் ஒரு 2 hours 3 hours உங்கள்கிட்ட கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், ஒர்க் பண்ணக்கூடிய டைம் இருக்குது. இந்த 3த்தையும் என்ன பண்ணுங்கள், மெர்ஜ் பண்ணி இன்னொரு ஒரு 30,000 ரூபா சம்பாதிக்க முடியுமா? எங்கேயாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா பாருங்கள். நீங்கள் உங்களோட ஸ்கில் என்ன?
சரி, உங்கள் ஸ்கில்லில் வந்து நீங்கள் ஒரு அசிஸ்டண்ட்டாக இருக்கீங்க, ஒரு வெல்டராக இருக்கீங்க, அவ்வளோதான் பண்ண முடியும், 8 ஹவர் 9 ஹவருக்கு மேலே பண்ண முடியாது அப்படின்னாக்கா என்ன பண்ணுங்க, தெர் ஆர் மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள். காலையில் வந்து என்னோட வீட்டில் பார்த்தீங்கன்னா, அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு கார் துடைக்கிற பையன் வரான். அந்த பையன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 8லேருந்து 10 காரை அவனே துடைக்கிறான். 1.5 ஹவர்ஸில் என்ன பண்ணிடுறான், 8 காரை வாஷ் பண்ணுறான். ஒரு காரை வாஷ் பண்ணுறதுக்கு 1000 ருபீஸ்னா கூட அவனுக்கு அதுலேருந்து மட்டுமே ஒரு 8000 ருபீஸ் 10,000 ருபீஸ் அடிஷ்னல் இன்கம் வருது. நீங்கள் ஒரு அடிஷ்னலாக ஒரு எஃபர்ட்டை போகிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்கும்போது எனக்கு சம்பாதிக்கணும்னு ஒரு வெறி, ஒரு சம்பாதிக்கணும் ஒரு டிசையர், சம்பாதிக்கணும்னு ஒரு ஆம்பிஷன் இருந்தால் தானே என்ன பண்ண முடியும், நம்ம இன்கம்ன்றது டபுள் ஆகும். நமக்கு அது வரைக்கும் என்ன ஆகும்னா காம்ப்ரமைஸ் தான் ஆகும் நமக்கு. சரிங்க, இப்போ 10,000 தான் வருது, என்ன பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் ஆர்டர்ஸை எடுங்க. பக்கத்து வீட்டில் இருக்கலாம், இல்லை வேற எங்கேயாவது வந்து உங்களுக்கு நிறைய ஒரு கார் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கலாம். ஒரு 2 நார்த் இந்தியன் பசங்களை பிடிங்க, அவங்களுக்கு என்ன பண்ணுங்க 750 ருபீஸ் கொடுங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு 8லேருந்து ஒரு 10 கார் பண்ணுறீங்க. இன்னும் ஒரு 2 பேர் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, ஒரு 750 ருபீஸ் பெர் கார்னு கொடுங்க. மிச்சம் 250 ருபீஸ் என்ன பண்ணும், நெட்டாக உங்களுக்கு ப்ராஃபிட்டும் நிற்கும் உங்களுக்கு. ஸோ தட் இஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட். ஏதோ ஒரு இடத்துல சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க, இன்னொரு ஒரு சம்பாதிக்கும் ரிஸ்கே இல்லாமல் ஒரு 1.5 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா டைம். எல்லாருமே இன்னைக்கு 6 o'clockலேருந்து 7:30 வரைக்கும் ஒரு 1.5 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு 15,000, கண்டிப்பாக ஒரு 20,000 எக்ஸ்ட்ரா நீங்கள் சம்பாதிக்கிறத விட சம்பாதிக்கலாமே. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது மார்க்கெட்டில். நீங்கள் தான் என்ன பண்ணணும்னா அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இது யாருக்கு அப்படின்னாக்கா செமி ஸ்கில்டு ஒர்க்கர், நாட் ஃபார் ஐடி எம்ப்ளாயி, நாட் ஃபார் சேல்ஸ் எம்ப்ளாயி. சரிங்க, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஐ எம் அ ஸ்கில்டு பர்சன், ஐ ஹேவ் அ டொமைன் நாலேஜ், ஐ எம் அ ப்ரொஃபஷனல். ஸோ நான் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, நான் இப்போ 1 லட்ச ரூபா சம்பாரிச்சிட்டு இருக்கேன், எனக்கு 2 லட்ச ரூபா வேணும் எனக்கு. ஸோ என்ன பண்ணுறதுனாக்கா ஃபஸ்ட்டு 2 விஷயத்தை பண்ணுங்கள். நீங்கள் எந்த லெவல் எம்ப்ளாயாக வேணா இருக்கலாம், லோவர் லெவல் இருக்கலாம், மிடில் லெவல் இருக்கலாம், ஈவன் சூட் ஒரு டாப் மேனேஜ்மெண்ட்டாக கூட இருக்கலாம். உங்களோட சாஃப்ட் ஸ்கில்ஸ், உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் எந்த அளவுக்கு ஷார்ப் பண்ணி வச்சுருக்கீங்க. ஐ ஹாவ் அ கிளையண்ட் ஹூ இஸ் அ சிடிஓ, சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர். அவருக்கு ஆர்கிடெக்ட்னா என்னென்னு தெரியும், எல்லா விஷயங்களும் தெரியும் ஐடியில் அவருக்கு. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருனாக்கா செக்யூரிட்டியை பற்றி நிறைய விஷயங்கள் சர்டிஃபிகேஷன் படிச்சுக்கிட்டே இருக்கார், சைபர் செக்யூரிட்டியை பற்றி. இப்போ ஸோ சைபர் செக்யூரிட்டியில் இப்போ அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. இப்போ என்ன ஆயிடுச்சுனாக்கா ஹி இஸ் லெவலிங் அப், சிடிஓவாக இருந்துக்கிட்டு ஹி இஸ் லெவலிங் அப் ஹிஸ் பர்டிகுலர் ஸ்கில்ஸ், டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். ஸோ என்ன ஆகும், அவருக்கு இந்த ஜாப்லேருந்து இன்னொரு ஜாப் போகும்போது அந்த ஒரு பர்டிகுலர் டொமைனையும் சேர்த்து அவர் பார்க்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு. ஸோ என்ன பண்ணணும்னா நீங்கள் எந்த லெவல் எம்ப்ளாயியாக இருந்தாலும் இந்த 2 விஷயங்களை, சாஃப்ட் ஸ்கில்ஸ் அண்ட் ஏன்னா நீங்கள் இன்டராக்ட் பண்ண போகிறது இன்னொரு ஒரு பர்சன் கிட்ட, அந்த ஒரு கம்யூனிகேஷன், ரைட் வேர்ட்ஸ், கம்யூனிகேஷன் அண்ட் ஆர்டிகுலேஷன் இஸ் டெஃபினெட்லி இம்பார்ட்டன்ட் ஒரு லெவல் மேலே போகும்போதும். அண்ட் டெக்னிக்கல் ஸ்கில். அண்ட் இது மட்டும் பத்தாதுங்க. ஸோ என்ன பண்ணுங்க, இது உடனே வந்துருமானா வராது, ஒரு வருஷம் ஆகும் ஒரு சேலரி டபுள் அப் பண்ணுறதுக்கு. இல்லைன்னா வச்சுங்களேன், ஒரு வேலையிலேருந்து இன்னொரு ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னாக்கா யூஸ்வலாக 15% 20% தாங்க உங்களுக்கு ஹைக் கிடைக்கும். இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய முதல் கேள்வி உன்னோட காம்பன்சேஷனை கொடுப்பா அப்படின்னு தான் கேட்பாங்க. அந்த ஒரு பே ஸ்லிப்பை கொடு, காம்பன்சேஷன் கொடுன்னு தான் கேட்பாங்க. ஸோ அதுலேருந்து ஸ்டாண்டர்டாக 20% டபுள் பண்ணணுன்னாக்கா ஃபஸ்ட்டு இந்த 2 ஸ்கில்ஸை நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு கோர்ஸோ சர்டிஃபிகேஷனோ ஒரு 1 இயருக்கு படிக்க போகிறீங்க. அடுத்தது உங்களுக்கு அந்த மேலே ஒரு 1 crore, ஒரு 1.5 crore இருக்கிற அந்த ஒரு 25% ஐடென்டிஃபை பண்ணுங்கள். லிங்க்டின்ல அவங்க கிட்ட அந்த ஒரு கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவங்க என்னென்ன கண்டென்ட் போடுறாங்க, அவங்க என்னென்ன செமினார்ஸ் அட்டென்ட் பண்ணுறாங்க, அந்த செமினாரில் எதாவது விஷயங்கள் பேசியிருக்காங்க, அதை ஒரு கான்வர்சேஷன் பாயிண்ட்டாக வச்சு அவங்கக்கிட்ட என்ன பண்ணுங்க, ஒரு ஃப்ரெண்ட்லியாக, எந்தவித எக்ஸ்பெக்டேஷன் நான் அங்கே இன்டர்வியூக்கு பண்ண போகிறேன், எனக்கு ஜாப் ரெக்குயர்மெண்ட் இருக்குது, இப்படிலாம் இல்லாமல் அவங்க சொல்லக்கூடிய கண்டென்ட்லேருந்து ஒரு பாயிண்ட்டை எடுத்து ஒரு கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் நல்லதாக பண்ணுறீங்க, இதெல்லாம் நான் சேலஞ்சு பண்ணுறேன் அந்த கண்டென்ட்டில் அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு ஹெல்த்தி கான்வர்சேஷன் நடக்கும். ஒரு 25 பேர் ஐடென்டிஃபை பண்ணுங்க. என்ன நடக்கும்னா ஒரு 3 மாதத்துக்குள்ள ஒரு பரிச்சயம் உண்டாகும் உங்களுக்கும் அவங்களுக்கும். ப்ளீஸ் ரிமெம்பர் ஒன் திங், டெய்லி ஒரு மெசேஜெல்லாம் அனுப்பக்கூடாது அந்த லெவலில் இருக்கிறவங்களுக்கு. வீக்லி 1 மெசேஜ், இவ்வளோ தான். ஸோ என்ன ஆகுனா ஒரு 6 monthsல ஓகே இஸ் அ பர்சன் அண்ட் அவர் இந்த கம்பெனியில் இந்த லெவலில் இருக்காருன்னு தெரிய வரும். ஸோ நீங்கள் அந்த லெவலப் பண்ணிட்ட பிறகு சாஃப்ட் ஸ்கில்ஸ் அண்ட் டெக்னிக்கல் ஸ்கில் அவர்கிட்ட வந்து அவரோட ஒரு பிக்கஸ்ட் ஒரு ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணி அதை நீங்கள் சால்வ் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். சார் உங்கள் கம்பெனியில் பார்த்தீங்கன்னாக்கா திஸ் இஸ் த ப்ராப்ளம், ஐ ஆக்சுவலி ஃபைண்ட் அவுட் திஸ் இஸ் அ ப்ராப்ளம், ஹியூஜ் பெயின் பாயிண்ட்.
பட் இதை நீங்கள் உங்களுக்கு இது உண்மையிலேயே பெயின் பாயிண்ட்டாக இருக்கா, இல்லை என்னோட ஆர்கனைசேஷனில் என்னோட பாஸுக்கு இதுதான் பெயின் பாயிண்ட், உங்கள் ஆர்கனைசேஷனில் நீங்களும் இதை ஃபீல் பண்ணுறீங்களா? ஐ ஆம் ஹியர் டு ஹெல்ப் யூ. இதெல்லாம் நான் என்னோட ஆஃபீஸில் பண்ணியிருக்கேன். கேன் ஐ கம் அண்ட் சப்போர்ட் யூ ஆல்சோ ஆன் யுவர் ஜாப்? இப்படி நீங்கள் அன்கன்வென்ஷனலாக ஒரு இடத்துல போயிட்டு ஒரு இடத்துல ஒரு வேல்யூ ப்ரொபோசிஷனை வைக்கும்போது கண்டிப்பாக என்ன பண்ணலான்னாக்கா, 30 லட்சம் சம்பாரிச்சிட்டு இருக்கிற நீங்கள் யூ கேன் ஆஸ்க் ஃபார் 60 lakh rupees. ஹீ வில் அப்ரிஷியேட் அண்ட் மோஸ்ட் லைக்லி வித்தவுட் ஒரு பெரிய ஒரு இன்டர்வியூ இல்லாமல் உங்களுக்கு அந்த ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு ஸ்கில்டு பர்சனுக்கு. 3வது பிஸ்னஸ் மேன். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னாக்கா, நம்பர் 1 செய்கிற வேலையை செய்யும்போது அதே ரிசல்ட்டு தானே கிடைக்கும். பிஸ்னஸில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, அக்ரெசிவ்னஸ், ரூத்லெஸ்னஸ், டிசையர் டு க்ரோ, ஆம்பிஷன், இதெல்லாம் தாண்டி இன்னோவேஷன். நீங்கள் அந்த பிஸ்னஸ் உண்மையிலேயே லவ் பண்ணுறீங்க, பிடிச்சி செய்கிறீங்க அப்படின்னாக்கா, வென் வாஸ் த லாஸ்ட் டைம் யூ டிட் சம்திங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம்? அதாவது உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் செய்யாத ஒரு ப்ராசஸ், ஒரு ஸ்ட்ராட்டஜியை எத்தனை வாட்டி எப்போ கடைசியாக பண்ணீங்க? ஆல்மோஸ்ட் 2024 முடிய போகுது. 2024 ஜனவரிலேருந்து 2024 டிசம்பர் வரைக்கும் எவ்வளோ நியூ ப்ராசஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க, எவ்வளோ ஒரு நியூ ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க, எவ்வளோ நியூ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணீங்க? ஆஸ்க் திஸ் கொஸ்டின். எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் என்ன பண்ணுவோம்னாக்கா ஒரு அப்நார்மல் ரிசல்ட்டை கொடுக்கும். ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் என்ன பண்ணும், அப்நார்மல் ரிசல்ட்டை கொடுக்கும். கண்டிப்பாக என்ன ஆகும்னாக்கா, உங்கள் ரெவென்யூ அப்படியே டெவலப் ஆகும். என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும், ஜனவரி டு டிசம்பர் ஐ கேன் ஏபிள் டு சே தட் ஐ ஹவ் brought 10 பர்டிகுலர் இன்னோவேஷன்ஸ். 10 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன் நான். அதில் ஒரு 6 எக்ஸ்பெரிமெண்ட், 7 எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட். தட் இஸ் பிரிங்கிங் ரிசல்ட்ஸ். இட் இஸ் பாசிபிள் டு டெவலப். பட் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் அதை ஒரு ஆம்பிஷனாக வச்சுருக்கீங்களா, இல்லை செட்டில் ஆகிட்டீங்களா, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காமல் ஒரு கம்ஃபர்ட் லெவலில் இருக்கீங்களா? தட் இஸ் த கொஸ்டின். ஸோ திங்க் பண்ணுங்க. நீங்கள் எப்படி எந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. ஐ வுட் லவ் டு லிசன், see some comments, and I wanted to also contribute my particular experience. ஓகேங்க. ஸோ ஏதோ ஒரு புது விஷயம் கற்றுக்கிட்டீங்கன்னு ஃபீல் பண்ணீங்கன்னாக்கா, ப்ளீஸ் லைக் அண்ட் ஸ்டே டியூன்ட். உங்களுக்கு ஈக்விட்டிஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பர்சனல் ஃபினான்ஸ், ஏதாவது ரெக்கமெண்டேஷன், அட்வைஸ் இது வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். we will be happy to help you, assist you. Okay, stay tuned. I'll see you with another interesting content. Bye-bye. Investments in securities markets are subject to market risks. Read all the related documents carefully before investing.